வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் ஊழல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பேசியுள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த பாசாரில் ஐஜேகேவின் 4வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் பேசும்போது, பெரம்பலூர் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம், தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்தோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். 1500 மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தோம். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 3வது மாநாடு விவசாயிகளின் வாழ்வுரிமை மாநாடாக நடைபெற்றது. மாநாடு நடத்துவது என்பது சாதாரண காரியமல்ல. அது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியிலும் சமூக ரீதியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அரசியல் ரீதியிலான மாநாடு என்பது தோழமை கட்சிகளுக்கு பலத்தை நிரூபிக்க நடத்தப்படுவதாகும். தமிழகத்தில் ஊழல், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு சம்பவங்கள் நடக்கிறது. மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாடு இதே நிலையில் சென்று கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு கிடைப்பது கடுமையானதாகும். மின்கட்டணம், அத்தியாவசிய பொருட்களின் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் பரவாயில்லை என மக்கள் நினைக்கின்றனர். அதனாலேயே இலவச திட்டங்களுக்கு மயங்கி கிடக்கின்றனர். மக்களின் இந்த நிலை மாற வேண்டும் என்றும் பாரிவேந்தர் பேசியுள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி, தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு மிகவும் பழமையானது, தமிழர்கள் பன்முக திறமை கொண்டவர்கள் என பேசி வருகிறார். ஆனால் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த நன்மையும் செய்யவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வரின் செயல்பாடு முட்டைதான். திமுக ஆட்சியில் அதிக கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாக கணக்கு காட்டவே ஆகம விதிகளுக்கு முரணாக கும்பாபிஷேகம் நடத்தி வருகின்றனர் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகிகளின் எதிர்ப்பால் சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடக்கவிருந்த பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் ராயப்பேட்டை YMCA திடலில் நடைபெறவுள்ளது. அன்புமணி தரப்பு பாமக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், பாமக இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரங்கத்திற்கான கட்டணம் செலுத்தி அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்ட நிலையில் திடீரென அரங்க பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே நாளை காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டை YMCA திடலில் கூட்டம் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான காமராஜர் அரங்கத்தில் இளைஞரணி பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு அரங்க மேலாளரிடம் பாமக தலைவர் அன்புமணி தரப்பில் அனுமதி பெறப்பட்டு இருந்தது. இந்த தகவலை அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பாஜக கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான காமராஜர் அரங்கத்தை கொடுப்பதா என எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் இதை விரும்பவில்லை. அதைத் தொடர்ந்து பாமக கூட்டத்திற்கான முன்பதிவு ரத்து செய்யப்படுவதாக அன்புமணி தரப்பிடம் காமராஜர் அரங்க மேலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் பாமக கூட்டம் ராயப்பேட்டை YMCA திடலுக்கு மாற்றப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி ஏன் செல்லவில்லை? எங்களை பொறுத்தவரை எதிரி யார் என்று கேட்டால் திமுக தான் எங்களுக்கு எதிரி. அதிமுக என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள 10 கட்சிகளில் ஒன்று. அதனால் அதிமுக என்பது ஒரு கட்சியே இல்லை. தாவேக சார்பில் தேர்தலில் போட்டியிட ஒரே நாளில் 10,000 பேர் விருப்ப மனு கொடுத்துள்ளனர். 15,000 பேர் மனு கிடைக்காமல் திரும்பி சென்றுள்ளனர். இனி ஆன்லைனில் தான் விருப்ப மனு தாக்கல் செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின் பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக மாறிவிடும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து பேச காங்கிரஸ் தயாராக உள்ளதாகவும், திமுக ஓரிரு நாட்களில் குழு அமைக்கும் என எதிர்பார்க்கிறோம். எங்களுக்குள் கூட்டணியில் துளியளவும் முரண்பாடு இல்லை. காங்கிரஸ் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரம் அகில இந்திய தலைமைக்குத்தான் உள்ளது என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.